ஹலோ மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோவில் பொது தமிழ் சிலபஸ் வைஸ் படித்தா 50லேருந்து 60 நாளைக்குள்ள எப்படி சிலபஸ் முடிக்கலாம் அப்படிங்கிற ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். சிலபஸ் வைஸ் படித்தா இப்போதைக்கு நமக்கு போதும் அப்படிங்கிறது சிலபஸ் அப்டேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்க டெசிஷன். முன்னாடிலாம் புக்காக படிக்கும்போது கேள்வி எங்கேருந்து வரும் அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கும். இலக்கணத்தை விட இலக்கியம் அதிகமாக இருந்தனால தான் ஒரு பேஜாக எல்லா புக்குமே படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கு வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணுற அளவுக்கு சிலபஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்க டாபிக்ஸ்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சிலபஸில் இருக்க டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 50லேருந்து 60 நாள் போதும். இந்த வீடியோவில் டே 1லேருந்து டே 7 வரைக்கும் என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் பார்த்தா போதுமா, இதை மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். முழு மதிப்பெண் வாங்க சிலபஸ் மட்டும் பார்க்கறது பத்தாது. அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். டே 1 7ஆம் வகுப்பு பருவம் 1 எங்கள் தமிழ். இந்த பாடத்தில் நாமக்கல் கவிஞர் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. 2வது கீவா ஜெகநாதன். 7ஆம் வகுப்பு பருவம் 3ல் நமக்கு வயலும் வாழ்வும் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 தலைப்பு தான் முதல் நாள் படிக்க போகிறோம். நாமக்கல் கவிஞர் பற்றியும் கீவா ஜெகநாதன் பற்றியும். ஸ்க்ரீன் விசிபிளாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா கிளியராக தெரியும். 2ஆம் நாள் சந்திப்பிழை 8ஆம் வகுப்பு இயல் 7ல் பார்க்குறோம். அடுத்தது 9ஆம் வகுப்பில் இயல் 3, 4ல் சந்திப்பிழை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக போனஸ் அப்படிங்கிற ஒன்று நான் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா எல்லா இயல்லையும் கவர் ஆகிற ஒரு டாப்பிக்கை நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறதா போனஸ். ஸோ இந்த வாரம் நாள் 1, நாள் 2ஓட போனஸ் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக படிக்கணும். 3வது நாள் உருத்திரங் கண்ணனார் 7ஆம் வகுப்பில் கலங்கரை விளக்கம்ங்கிற பாடத்தில் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுட்டு அதுக்கடுத்து 9ஆம் வகுப்பில் தமிழ் ஒலியோட ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க, பட்டமரம். இந்த 2 தான் நாள் 3க்கு படிக்கிறீங்க. அடுத்தது நாள் 4 டே 4க்கு ஒருமை பன்மை அறிதல். 8ஆம் வகுப்பில் இயல் 7ல் கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்பில் இயல் 5ல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நாள் 5க்கு முடியரசன். 6ஆம் வகுப்பில் நானிலம் படைத்தவன். இந்த டாப்பிக்கில் முடியரசனோடது இருக்குது, அதை படிக்கிறோம். நாள் 3, 4, 5ல் நீங்கள் போனஸாக படிக்க வேண்டியது 8ஆம் வகுப்போட பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. நாள் 6க்கு லகர லகர ரகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு. ஸோ ரகர ரகர நம்ம தனித்தனியாக படிக்கும்போது சவுண்டு முக்கியம். ஒட்டுக்காக சொல்லும்போது நான் சவுண்ட் டிஃப்ரென்ஸ் கொடுக்கல. இது உங்களுக்கு 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1, 2, 3ல் கொடுத்துருக்காங்க. 7வது நாள் வாரத்தோட கடைசி நாள், நம்ம வாரமாக பிடிச்சிருக்கோம். அதில் கடைசியாக 7வது நாள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் 6ஆம் வகுப்பு இயல் 4ல் துன்பம் வெல்லும் கல்விங்கிற பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ போனஸாக கொடுத்த 8ஆம் வகுப்பு 6, 7, 8ஆம் வகுப்பு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நீங்கள் நாள் 1லேருந்து நாள் 7 வரைக்கும் படிக்கிற டாப்பிக்குள்ளே பிரித்து படித்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி தான் நம்ம சிலபஸை டீகோட் பண்ணி 50லேருந்து 60 நாளைக்குள்ளே வேர் டு ஸ்டடியில் கொடுத்துருக்க பொது தமிழ் எல்லா டாப்பிக்குமே படித்து முடிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் டெய்லி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக சின்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாலிட்டியோட மெட்டீரியல் குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அண்ட் குரூப் 4க்கு ப்ரிலிம்ஸுக்கு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்காக மெட்டீரியல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். 199 ருபீஸ்க்கு 25 பிடிஎஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு மெட்டீரியல் வாங்கணுன்னா நம்ம ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் டெலகிராம் சேனலோட கமெண்ட்டில் ஹவு டு பை ஹர்ஷாஸ் பாலிட்டி நோட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கரண்ட்டாக நான் என்ன படிச்சுட்ருக்கேன் அண்ட் படிக்கிறதுக்கு மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் என்ன ட்ரிக்ஸ் என்னங்கிறது நான் ஸ்டடி டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஸ்டடி டிப்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை விசிட் பண்ணால் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிடைக்கும். டவுட்ஸ் இருந்தால் யூடியூப் கமெண்ட் இல்லை டெலகிராம் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.